ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனருடைய ரிமூவல். ஓகேவா? ஸோ அப்போ இது ரிலேட்டடாக நியூஸு ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது. பட் நம்ம வந்து ஸ்டாட்டிக்காக என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துருவோம். அதற்கப்புறம் இந்த வீடியோவில் நம்ம அதிக ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை ரிமூவல் ப்ராசஸ் வந்து எப்படி ஆனது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? ஸோ குரூப் 4 லெவலில் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப என்ன ஆர்டிக்கல் அப்படிங்கிறத கேட்பாங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷனரை பற்றி பேசக்கூடியது, அவங்க காம்போசிஷனை பற்றி பேசக்கூடியது, எலெக்ஷன் கமிஷனை பற்றி பேசக்கூடியதெல்லாம் என்ன ஆர்டிக்கல் அப்படிங்கிறத கேட்பாங்க. அவங்கள யார் அப்பாயின்ட் பண்ணுவா, அவங்களுடைய சர்வீஸ் ஆஃப் கண்டிஷன், டென்யூரு, இதை பற்றியெல்லாம் கேள்வி வந்திருக்கு. பட் குரூப் 2 குரூப் 1 அப்படின்னு நம்ம போகிறப்ப இது அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக வரிசையாக மாற்றுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ரிமூவல் அப்படிங்கிற அந்த டாபிக் வரும். ஸோ அது ரிலேட்டடாக நம்ம முக்கியமாக படிச்சுக்கணும். ஸோ அதற்கு போக ஃபஸ்ட்டு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை ரிமூவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு எஸ், ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதுதான் பதில். ஸோ அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதற்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு எலெக்ஷன் கமிஷன், அதனுடைய ஆர்டிக்கல், அதுக்கப்புறம் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோவில் ரிமூவல் ஆஃப் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை பற்றி பார்த்துருவோம். அந்த ப்ராசஸ் எப்படி ஆனதுங்க அதை பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ஆர்டிகல் 324. ஸோ ஆர்டிகல் 324 என்னென்ன சொல்லுது அப்படிங்கிறதுனா, பவர் ஆஃப் சூப்பரிண்டென்ட்ஸ், direction and control of elections to parliament, state legislature, office of president, vice president. So அப்போ பாராளுமன்ற எலெக்ஷன் அப்படின்னு வர்றப்ப லோக்சபா எலெக்ஷன், ராஜ்யசபா எலெக்ஷன், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறப்ப அசம்பிளி, கவுன்சில், அதற்கப்புறம் பிரசிடென்ட்டினுடைய எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட்டினுடைய எலெக்ஷன், இது எல்லா எலெக்ஷனையுமே இதில் நல்லா பார்க்க வேண்டியது லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டினுடைய எலெக்ஷன் இங்கே வரலை. அப்போ ஆர்டிகல் 324 அப்படிங்கிறப்ப நமக்கு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் எலெக்ஷன் வரலை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த எலெக்ஷனை எல்லாத்தையுமே சூப்பர்டென்ட் பண்ணி, டைரக்ஷன் பண்ணி, கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன். அதுதான் ஆர்டிகல் 324 சொல்லுது. ஸோ இந்த ஆர்டிகல் 324 வேறு என்னென்னலாம் சொல்லுது அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷனுடைய காம்போசிஷனை சொல்லுது. ஸோ எலெக்ஷன் கமிஷனில் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்கள யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க, அவங்களோட சர்வீஸ் ஆஃப் கண்டிஷன் என்ன, டென்யூர் என்ன, இதெல்லாம் பற்றி பேச போகுது. ஓகேவா? ஸோ அப்போ எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னா அதனுடைய காம்போசிஷன் என்ன, அதில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒரு எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஒருத்தவர் ப்ளஸ் அதர் எலெக்ஷன் கமிஷனர். அதை வந்து யார் டிசைட் பண்ணுவா அப்படின்னா, டைம் டு டைம் பிரசிடென்ட் டிசைட் பண்ணுவார். ஓகேவா? ஸோ பிரசிடென்ட்டு அதர் எலெக்ஷன் கமிஷனர் இருக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவார். அப்போ அது வந்து பிரசிடென்ட்டினுடைய கையில் இருக்குது. ஸோ அட் ப்ரெசென்ட் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 1 + 2. அப்போ மொத்தம் இப்போ எலெக்ஷன் கமிஷனோட காம்போசிஷன் அப்படிங்கிறது ஒரு 3 பேர் இருக்காங்க. 3 பேர். ஓகேவா? அப்போ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ப்ளஸ் அதர் எலெக்ஷன் கமிஷனர். ஓகேவா? ஸோ அதுதான் எலெக்ஷன் கமிஷனுடைய காம்போசிஷன். இவங்களை யார் அப்பாயின்ட் பண்ணுவா அப்படின்னா பிரசிடென்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுவார். இவங்களை யார் அப்பாயின்ட் பண்ணுவா? பிரசிடென்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுவார். இப்போ அதர் எலெக்ஷன் கமிஷனர் இருக்கிறப்ப இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆனவர் இந்த எலெக்ஷன் கமிஷனருடைய சேர்மனாக பார்க்கப்படுகிறார். இப்போ 1 + 2 பேர் இருக்காங்களா, ஒருத்தவர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், மீதி 2 பேர் எலெக்ஷன் கமிஷனர். இப்போ இந்த அந்த அதர் எலெக்ஷன் கமிஷனர் அப்படிங்கிறவங்க உள்ள வர்றப்ப இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படிங்கிறவர் சேர்மன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷனராக மாற்றப்படுகிறார். ஓகேவா? ஏன்னா அவங்க 3 பேருக்கும் அதிகாரங்கள்லாம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஒரு சில விஷயங்கள் பார்ப்போம். அப்படிங்கிறப்ப அந்த 3 பேருக்கு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சேர்மனாக இருக்கிறாரு எலெக்ஷன் கமிஷனுக்கு. ஸோ இதை இங்கே தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ 1 + 2 அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இப்போ யார் இருக்கா அப்படின்னா கைனேஷ் குமார் அப்படிங்கிறவர் தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கார். ஸோ இவரை ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான் இப்போ நம்ம நியூஸில் பார்க்கக்கூடியது. ஸோ அடுத்து 2 எலெக்ஷன் கமிஷனர்னு சொல்லியிருக்கோம். அவங்க 2 பேர் யார் அப்படின்னா சுக்பீர் சிங் சந்து, இன்னொருத்தவர் விவேக் ஜோஷி. ஸோ இந்த பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ இதெல்லாம் கேட்கக்கூடிய கேள்விகள். ஸோ அதற்கப்புறம் பிரசிடென்ட் ஆஃப்டர் கன்சல்டேஷன் வித் எலெக்ஷன் கமிஷன். ஸோ இப்போ எலெக்ஷன் கமிஷனில் யார் இருக்கா, இவங்க 3 பேர் இருக்காங்க. அப்போ இவங்க 3 பேரை கன்சல்ட் பண்ணிவிட்டு பிரசிடென்ட் வந்து ரீஜனல் கமிஷனரை அப்பாயின்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ ரீஜனல் கமிஷனரை யார் அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்னா பிரசிடென்ட் தான் அப்பாயின்ட் பண்ணணும். அப்போ யார் அப்பாயின்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுவார். ஸோ யாரை கன்சல்ட் பண்ண பிறகு அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனை கன்சல்ட் பண்ண பிறகு. ஸோ அப்போ இங்கே எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு வர்றப்ப எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு வந்துருச்சுன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனரும் உள்ளே வந்துருவார், அதர் எலெக்ஷன் கமிஷனரும் உள்ளே வந்துருவார். ஸோ இங்கே எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தை இவங்கள தான் குறிக்குது. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, சப்ஜெக்ட் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் எனி லா மேட் பை பார்லிமெண்ட், த கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ், டென்யூர் ஆஃப் எலெக்ஷன் கமிஷனர், ரீஜனல் கமிஷனர் டிட்டர்மைன்ட் பை பிரசிடென்ட். அதாவது கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ், அவங்களுடைய பதவிக்காலம், டென்யூர், யாருடைய டென்யூர் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனர், அதாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், எலெக்ஷன் கமிஷனர், ரீஜனல் கமிஷனர் எல்லாத்தையுமே யார் டிட்டர்மைன் பண்ண போறா அப்படின்னா பிரசிடென்ட் தான் டிட்டர்மைன் பண்ண போறாரு. பட் அது எதற்கு உட்பட்டது அப்படின்னா ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் எனி லா மேட் பை பார்லிமெண்ட், பாராளுமன்றம் ஒரு சட்டம் இயற்றி இதுதான் இவங்களுடைய பதவிக்காலம் அப்படின்னு அந்த சட்டத்தில் சொல்லுச்சு அப்படின்னா அதனை பொறுத்து அதற்கு
இதற்கு உட்பட்டு தான் பிரசிடென்ட் வந்து டிட்டர்மைன் பண்ண போறாரு. அப்ப கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் அண்ட் டென்யூர் ஆஃப் எலெக்ஷன் கமிஷனர் ரீஜனல் கமிஷனர்ஸ் ஆர் டிட்டர்மைன்ட் பை அப்படின்னு கேள்வி கேட்டா பிரசிடென்ட் அப்படின்னு வந்துடணும். யாரு எதுக்கு சப்ஜெக்ட் பண்ணது, எதற்கு உட்பட்டது அப்படின்னா ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் எனி லா மேட் பை பார்லிமெண்ட், பாராளுமன்றம் இயற்றக்கூடிய சட்டத்திற்கு உட்பட்டது அப்படிங்கிற அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரிமூவல் ப்ராசஸ் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ ஆர்டிகல் 324 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா சப்ஜெக்ட் டு எனி ப்ரொவிஷன், அதாவது ப்ரொவிஷன் ஆஃப் எனி லா மேட் பை பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கா. பாராளுமன்றம் இயற்றும் சட்டத்திற்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுவே நான் அதுக்கு தான் நான் அழுத்தி சொன்னேன், இந்த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் எனி லா அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்கள ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ப்ரொவிஷன்ஸ், அதாவது சப்ஜெக்ட் டு எனி ப்ரொவிஷன் ஆஃப் எனி லா மேட் பை பார்லிமெண்ட், பாராளுமன்றம் இயற்றும் சட்டத்திற்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 324 சொல்லியிருக்கு. அப்போ பாராளுமன்றம் சட்டம் இயற்றியிருக்கா அப்படிங்கிற கேள்வி வரணும். பாராளுமன்றம் சட்டம் இயற்றியிருக்கு 1991 லாலாம் நம்ம பார்க்கணும். ஸோ அதெல்லாம் இங்கே ரொம்ப டீட்டெயிலாக பேச வேணாம். ஸோ இப்போ என்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். இப்போ 2023 ஆக்ட் தான் நம்ம கிட்ட கையில் இருக்குது. ஸோ அதை முதல்ல நம்ம நல்ல டீட்டெயில்டாக பார்த்துக்கிட்டா போதும். அப்போ பாராளுமன்றம் டிசம்பர் மாதம் 2023 சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆக்ட் அப்படின்னு சொல்லி, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி 2023 ஒரு சட்டம் வந்து பாஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதில் என்னென்னலாம் பேசியிருக்காங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட்டை பற்றி பேசியிருக்காங்க. அந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனருடைய அப்பாயின்மெண்ட் எப்படியாக இருக்கும் அப்படிங்கிறத பேசியிருக்கு. அவங்களோட கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கு. டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ், அதாவது அவர்களுடைய பதவிக்காலம் எவ்வளவு அப்படிங்கிறத பற்றிலாம் பேசியிருக்கு. ஸோ அப்போ இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏன்னா ரிமூவல் பண்ணணும் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு என்ன சொல்லுது, பாராளுமன்றம் இயற்றும் சட்டத்திற்கு உட்பட்டது அவங்களுடைய ரிமூவல் ப்ராசஸ்ன்னு சொல்லிருச்சு. அப்போ பாராளுமன்றம் சட்டம் இயற்றியிருக்கா அப்படின்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர் ஆக்ட் 2023 அப்படின்னு ஒரு சட்டம் இயற்றியிருக்கு. அப்போ அந்த சட்டத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா செக்ஷன் 11 ஆஃப் த ஆக்ட், இந்த ஆக்ட் நம்ம பார்த்தோம்னா 2023 ஆக்ட், இந்த 2023 ஆக்டினுடைய செக்ஷன் 11 வந்து இந்த ரிசிக்னேஷன் அண்ட் ரிமூவல் ப்ராசஸை சொல்லுது. ரிசிக்னேஷன் அப்படின்னா அவங்களா கொடுத்துட்டு போகிறது, ரிமூவல் ப்ராசஸ் அப்படின்னா இவங்க வந்து, அதாவது பாராளுமன்றம் வந்து இல்லை யாரோ ஒருத்தவங்க ரிமூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அப்போ செக்ஷன் 11 ஆஃப் 2023 ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா சேம் ப்ராசஸ் அஸ் மென்ஷன்ட் இன் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பில் என்ன வந்து ப்ராசஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதே ப்ராசஸ் தான்ப்பா அப்படின்னு சொல்லி இந்த 2023 ஆக்ட் சொல்லிருச்சு. அப்போ இந்த 2023 சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா பாராளுமன்றத்தில் என்ன ப்ராசஸ் என்ன நடைமுறை சொல்லியிருக்காங்களோ அதுதான்ப்பா இந்த சட்டமும் சொல்லுதுன்னு சொல்லியாச்சு. ஓகேவா? அப்போ பாராளுமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா ஆர்டிகல் 324 சப்கிளாஸ் 5, ஆர்டிகல் 324 சப்கிளாஸ் 5 என்ன சொல்லுது அப்படின்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஷால் பி ரிமூவ்டு ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ், அவரை வந்து ரிமூவ் பண்ணலாம் எப்போ அப்படின்னா எக்ஸப்ட் இன் லைக் மேனர் அண்ட் ஆன் த லைக் கிரவுண்ட்ஸ் அஸ் எ ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஒரு சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ், ஒரு சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதியை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணணுமோ அதே மாதிரி தான் ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரையும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 324 சொல்லுது. இங்கே முக்கியமான வார்த்தை ஆன் த லைக் கிரவுண்ட்ஸ், என்ன காரணத்திற்காக ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாமோ அதே காரணத்திற்காக மட்டுமே சீஃப் எலெக்ஷன் கமிஷனரையும் நாம ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 324 சொல்லுது. ஸோ அப்போ ஆன் த லைக் மேனர், என்ன நடைமுறையோ அதே நடைமுறை தான், அதே மாதிரி ஆன் த லைக் கிரவுண்ட்ஸ், என்ன காரணிகளுக்காகவோ அதே காரணிகள் தான். ஸோ ரெண்டு வார்த்தையுமே முக்கியம், எதையுமே விட்டுறக்கூடாது. ஓகேவா? அப்போ ஆர்டிகல் 324 சப்கிளாஸ் 5 வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லியிருக்கு. அஸ் எ ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆன் த லைக் மேனர் அண்ட் த லைக் கிரவுண்ட்ஸ் அஸ் எ ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். அப்போ சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜை எப்படி ரிமூவ் பண்ணணுமோ அதே காரணத்திற்காக அதே நடைமுறையை பின்பற்றி சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. ஸோ இது முடிக்க ஓகேன்னு நினைக்கிறேன். இப்போ சீஃப் எலெக்ஷனர் கமிஷனரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ எலெக்ஷனர் கமிஷனரை எப்படி ரிமூவ் பண்ணணும், எலெக்ஷன் கமிஷனரை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோட ரெக்கமெண்டேஷன் பேரில் பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணலாம். அப்போ சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு நடைமுறை, எலெக்ஷன் கமிஷனரை ரிமூவ் பண்ணுறதுக்கு மற்றொரு நடைமுறை. கரெக்டாக புரியுதா? அப்போ சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை ரிமூவ் பண்ணுறதுக்கான அதே ப்ராசஸ் எலெக்ஷன் கமிஷனருக்கு பொருந்தாது. இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பார்த்துட்டோம், இது கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்கு, அஸ் எ ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மாதிரியே ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை ரிமூவ் பண்ணுறதுக்கு அரசியலமைப்பில் எந்த ஆர்டிகல் எந்த சரத்து வந்து சொல்லுது அப்படின்னா ஆர்டிகல் 124 சப்கிளாஸ் 4 சொல்லுது. அப்போ என்ன சொல்லுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எந்த கிரவுண்ட்ஸில் ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த ஆர்டிகல் 124 சப்கிளாஸ் 4 சொல்லுது. ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர், அவர் ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காரு, அதை ப்ரூவ் பண்ணணும். இந்த ப்ரூவ்டுங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மிஸ்பிஹேவ் நடந்திருக்கு, அந்த மிஸ்பிஹேவை ப்ரூவ் பண்ணணும். அப்போ ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர்
அல்லது இன்கெப்பாசிட்டினா தெரிஞ்சது தான். ஸோ அப்போ எந்த காரணிகளுக்காக சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர், இன்னொன்று இன்கெப்பாசிட்டி. ஸோ அப்போ இதே 2 காரணிகளுக்காக மட்டும்தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இதை முடிக்க புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் வந்து ஆர்டிகல் 124, மற்றொன்று என்ன அப்படின்னா ஜட்ஜஸ் ஆக்ட் 1968, அதாவது ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968 தான் இந்த ப்ரொசீஜரை ரெகுலேட் பண்ணுது. அப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னென்னா நம்ம படிக்கணும் அப்படின்னா ஆர்டிகல் 124 படிக்கணும், ஜட்ஜஸ் ஆக்ட் 1968 படிக்கணும். அப்போ ஜட்ஜஸ் ஆக்ட் 1968 தான் இந்த ரிமூவல் ப்ராசஸை ரெகுலேட் பண்ணி கொண்டு போகுது. அந்த ப்ரொசீஜர், அந்த நடைமுறையை, ஒரு ஜட்ஜை எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நடைமுறையை இந்த சட்டம் வந்து ரெகுலேட் பண்ணி கொண்டு போகுது. அப்போ அந்த சட்டத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968 என்ன சொல்கிறாங்க, ஒரு ரிமூவல் மோஷன் கொண்டு வர்றாங்க அப்படின்னா அது வந்து 100 மெம்பர்ஸ், இன்கேஸ் லோக்சபாவில் கொண்டு வர்றாங்க அப்படின்னா 100 மெம்பர்ஸ் சைன் பண்ணியிருக்கணும். இல்லை ராஜ்யசபாவில் கொண்டு வர்றாங்க அப்படின்னா 50 மெம்பர்ஸ் சைன் பண்ணியிருக்கணும். அதை சைன் பண்ணி யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா லோக்சபாவாக இருக்கும் மட்டில் ஸ்பீக்கர்கிட்ட கொடுக்கணும், ராஜ்யசபாவாக இருக்கும் பொறுத்தில் சேர்மன்ட்ட கொடுக்கணும். அப்போ ராஜ்யசபா சேர்மனாக யார் உட்காந்துருப்பா அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தோணிடணும். ஓகேவா? ஸோ இப்போ இது ஓகே. லோக்சபானா 100 பேர் சைன் பண்ணி ஸ்பீக்கர்கிட்ட கொடுங்க, ராஜ்யசபானா 50 பேர் சைன் பண்ணி சேர்மன்கிட்ட கொடுக்கணும். சரி, இப்போ ஸ்பீக்கர்கிட்டையோ சேர்மன் கையிலையோ அது போயிடுச்சு. அவங்க அட்மிட் பண்ணலாம், இல்லை ரெஃப்யூஸ் பண்ணலாம். ஓகே அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கலாம், இல்லைப்பா அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி ரெஃப்யூஸும் பண்ணலாம். ஒருவேளை அட்மிட் பண்ணாங்க, இது ஓகே அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்கன்னா அந்த ஸ்பீக்கரோ சேர்மனோ ஒரு 3 மெம்பர் கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். எதற்காக அப்படின்னா இவங்க வந்து குற்றம் சொல்லியிருக்காங்களா, அந்த குற்றத்தை விசாரிப்பதற்காக ஒரு 3 மெம்பர் கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். அந்த 3 மெம்பர் கமிட்டியில் யார் யாரெல்லாம் இருப்பா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இருப்பார், அல்லது ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இருப்பார். ஓகேவா? ஒன்று சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இருப்பார், அல்லது ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இருப்பார். சரி, ரெண்டாவது யார் இருப்பா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட், ஏதாவது ஒரு மாநிலத்தினுடைய ஹை கோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பார் ரெண்டாவது. மூணாவது ஒரு டிஸ்டிங்விஷ்டு ஜூரிஸ்ட் இருப்பார். அப்போ அந்த 3 மெம்பர் கமிட்டியில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே கேள்வியாக வந்திருக்கு. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ ஸ்பீக்கரோ சேர்மனோ அந்த 3 மெம்பர் கமிட்டியை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த 3 மெம்பர் கமிட்டி, இந்த 3 மெம்பர் கமிட்டி வந்து விசாரிக்கிறாங்க. அவங்க அந்த சார்ஜஸை விசாரிப்பாங்களா, என்ன குற்றங்கள்னு விசாரிப்பாங்களா, அந்த இதை விசாரிச்சு ஆமாம் இவர் குற்றம் செய்திருக்கிறார் அப்படின்னு ஹி இஸ் ஃபவுண்ட் கில்ட்டி அப்படின்னா அது வந்து ஓட்டிங் ப்ராசஸ்க்கு போகும். ஓகேவா? இல்லை அவர் குற்றம் செய்யலை, அந்த சார்ஜஸ் நிரூபிக்கப்படவில்லை என்றால் இந்த ப்ராசஸ் அன்னையோட நின்றும். அவ்வளோதான். இவர் வந்து அவங்க அந்த கமிட்டி வந்து விசாரிக்கிறாங்களா, அந்த கமிட்டி விசாரிச்சிட்டாங்க, இவர் எந்த குற்றம் செய்யலப்பா, அவர் நல்லவர் தான்ப்பா அப்படின்னா அந்த இந்த ரிமூவல் ப்ராசஸ் அதோட நின்றுச்சு. இல்லைப்பா இவர் குற்றம் செஞ்சிருக்காரு, இவர் வந்து தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஓட்டிங் ப்ராசஸ்க்கு போவோம். இந்த ஓட்டிங் ப்ராசஸ் ஆர்டிகல் 124 சொல்லிருச்சுப்பா. இது இப்போ நம்ம ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் என்னென்னலாம் சொல்லிச்சுன்னு பார்த்தோம், அது எப்படி ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பார்த்தோம், அந்த மெம்பர் கமிட்டி 3 மெம்பர் கமிட்டி பார்த்தோம், அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுற முடிக்க பார்த்தோம். இப்போ இந்த ஓட்டிங் ப்ராசஸை ஆர்டிகல் 124 சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா இரு அவைகளிலும், பாராளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் இது வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லுது. இப்போ 2 அவையிலையும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. அப்போ இங்கே ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னா என்னன்னு தெரியணும். மெஜாரிட்டி ஆஃப் டோட்டல் மெம்பர்ஸ், அந்த அவையில் இருக்கக்கூடிய மொத்த நபர்கள் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை இருக்கலாம், அந்த உறுப்பினர் எண்ணிக்கையில் மெஜாரிட்டினா நமக்கு தெரிஞ்சது 50%க்கும் அதிகமாக. உதாரணத்துக்கு சொல்கிறேன், 100 பேர் இருந்தாங்க அப்படின்னா 51 பேர் போட்டு போடணும். அதுதான் மெஜாரிட்டி ஆஃப் டோட்டல் மெம்பர்ஸ். அடுத்து மற்றும் அண்டுங்கிற வார்த்தை, இந்த அண்டுங்கிற வார்த்தையை நல்லா ஹைலைட் பண்ணிக்கோங்க. கொஸ்டினில் ஆறுன்னு கேட்டு முடிச்சு விட்டு போயிடுவாங்க, ஸ்டேட்மெண்ட்லாம் வந்துருச்சுன்னா நம்மளோட டிக்கெட் விட்டுருவோம். ஸோ அப்போ அண்டுங்கிற வார்த்தையை ஹைலைட் பண்ணிக்கோங்க. அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் நாட் லெஸ் தென் 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். இப்போ 100 பேரில் அன்னைக்கு இப்போ 100 பேர் இருக்காங்க, அந்த அவையினுடைய மொத்த எண்ணிக்கை 100 அப்படின்னா 51 ஓட்டு வாங்கிடுச்சு அப்படின்னா அந்த இது வந்து பாஸ் ஆயிடுச்சு, ஓட்டிங் ப்ராசஸ் வந்து பாஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த கண்டிஷன், இன்னொரு கண்டிஷன், 2 கண்டிஷன் சொல்கிறாங்க. இது 1, இது 2. ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா அன்னைக்கு ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்களா, இப்போ ஒருவேளை அன்னைக்கு 90 பேர் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க, மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை 100 பேர், ஆனால் அன்னைக்கு 90 பேர் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா அதில் 2/3 ஓட்டு வாங்கணும். அதில் 2/3 ஓட்டு, அப்போ 2/3 ஓட்டு அப்படின்னா 60 ஓட்டு. அப்போ 3/2 பங்கு ஓட்டு அன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ணி ஓட்டு போட்டவங்க. ஸோ இந்த பிரதி நல்லா புரிஞ்சுக்கோங்க, மொத்த எண்ணிக்கையிலேயே மெஜாரிட்டி வேணும். அதே மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் நாட் லெஸ் தேன் 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் ப்ரெசென்ட் அண்ட் ஓட்டிங், அன்னைக்கு ப்ரெசென்ட் ஆகி ஓட்டு போட்டவங்களில் 3/2 பங்குக்கு மெஜாரிட்டி ஆஃப் நாட் லெஸ் தேன் 2/3. ஸோ அந்த வார்த்தையும் கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் 2 அவைகளிலும் பாஸ் ஆகணும். இப்போ ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படிங்கிற இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் டோட்டல் மெம்பர்ஸ். அண்ட் செகண்ட் கண்டிஷன் மெஜாரிட்டி ஆஃப் நாட் லெஸ் தென்
2/3 ஆஃப் மெம்பர்ஸ் ப்ரெசென்ட் அண்ட் ஓட்டிங். அன்னைக்கு ப்ரெசென்ட் ஆகி ஓட்டு போட்டவங்களில் மெஜாரிட்டி ஆஃப் நாட் லெஸ் தென் 2/3, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஓட்டிங் ப்ராசஸ் ஆனது இது எல்லாமே இருக்குல்ல, இந்த ப்ராசஸ் மொத்தமும் இருக்குல்ல, இது எல்லாமே சேம் செஷனில் முடிக்கணும். அப்போ பாராளுமன்றத்தில் எத்தனை செஷன் இருக்குது அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ இப்போ இது வந்து ஒரே செஷன், அந்த எந்த செஷனில் அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்குதோ அந்த செஷன்லேயே அந்த ஓட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சிருக்கணும். எல்லா ப்ராசஸுமே அதே செஷனில் நடந்திருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த இரு அவைகளிலையும் இந்த ஓட்டிங் ப்ராசஸ் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து பிரசிடென்ட்டுக்கு கொண்டு போகப்படும். பிரசிடென்ட்டுக்கு வந்து அதை வந்து கொண்டு போவாங்க. ஸோ அவர் ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணி அவரை ரிமூவ் பண்ணிடுவார். ஸோ இவ்வளோ தான் சிம்பிளான விஷயம் தான். ஸோ நம்ம புரிஞ்சுக்கிறது தான். ஸோ அப்போ ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதனுடைய ப்ராசஸ் இவ்வளோ தான். எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பாராளுமன்றம் சொல்லுது அப்படின்னா, அதாவது அந்த அரசியலமைப்பு சொல்லுது அப்படிங்கிறத தான் நம்ம இவ்வளோ டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஸோ இதில் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ரிமூவல் அப்படிங்கிற அந்த விஷயம் வருது. அதனால் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த ஆர்டிகல் 124 பார்த்தோம். அதில் என்னென்ன கிரவுண்ட்ஸுக்காக ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவலை பற்றி படிக்கிறப்ப இந்த ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட்டை பார்த்தோம். அப்போ ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் என்னென்னலாம் சொல்லுதுங்கிறத பார்த்தோம். இந்த 100 மெம்பர்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், 50 மெம்பர்ஸுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், யார்கிட்ட கொடுப்பாங்கங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், ஸ்பீக்கரும் சேர்மனும் அதை ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமையும் போகலாம். ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஒரு 3 மெம்பர் கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த 3 மெம்பர் கமிட்டியில் யார் யார் இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஓட்டிங் ப்ராசஸ் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த மெஜாரிட்டி ஆஃப் டோட்டல் மெம்பர்ஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தை முக்கியம். மெஜாரிட்டி ஆஃப் நாட் லெஸ் தென் 2/3 ஆஃப் ப்ரெசென்ட் அண்ட் ஓட்டிங் அப்படிங்கிற இந்த வார்த்தை முக்கியம். இது எல்லாமே சேம் செஷனில் நடக்கணுங்கிற இந்த வார்த்தை முக்கியம். அதுக்கப்புறம் பிரசிடென்ட்ட கொண்டு போவாங்க. பிரசிடென்ட் ஒரு ஆர்டரை போட்டு அதை வந்து ஒரு ஆர்டரை போட்டு அவரை அந்த பதவியிலேருந்து தூக்குவார். ஸோ இவ்வளோ தான். ஸோ ரிமூவல் ப்ராசஸ் அப்படிங்கிறது இதுதான். நம்ம ஆர்டிகல் 324 அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் பார்த்தோம், அவங்களுடைய காம்போசிஷன் பார்த்துருக்கோம். ஸோ அதற்கப்புறம் அவங்களுடைய ரிமூவல் ப்ராசஸ் ஆனது பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.